அது எல்லாம் புரியும் தானே, பார்க்குறவங்களுக்கு புரியுதானே, நீங்க சொல்லணும். ஓகே, எனக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் கொடுங்க. எடுத்துங்க. என்னன்னா, முதல்ல வந்து இது குளத்தூர் மணி அவர்கள் இந்த குடியரசுடைய தொகுப்பு கொண்டு வந்ததுக்கு பிறகு திராவிடர் கழகமும் குடியரசு தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கிறது, விடுதலை களஞ்சியமும் கொண்டு வந்திருக்கிறது. அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள்லாம் கட்டை எழுதுறப்ப பெரியார் ஈவேரா சிதறிஞர்கள் ஆணையத்துடைய 3 தொகுதியை வச்சு மட்டும்தான் எழுதுவோம். இப்போ அதை தாண்டி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் படித்த வரைக்கும் பெரியார் அப்படி ஒரு வார்த்தையை எங்கேயுமே சொன்னதே கிடையாது. சீமான் சொன்னது முழு பொய், அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதனால் நான் வந்து பெரியார் பற்றிய விமர்சனங்களுக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்காமலோ அல்லது அதுக்கு மன்னிப்பு கேட்காமலோ இருக்கிற வரைக்கும் நான் அதை பற்றி பேச போகிறதில்லை. நான் இன்னைக்கு என்ன பேசுகிறேன்னா வந்து இவருடைய சீமானுடைய அரசியல்ங்கிறது பெரியாருக்கு எதிரான அரசியல் மட்டுமல்ல, அது பிரபாகரனுக்கும் எதிரான அரசியல். ஏன்னா இவர் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் பெரியாரை பற்றி மட்டுமே பொய் சொல்லவில்லை, பிரபாகரனை பற்றியும் தொடர்ச்சியாக பொய் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். நான் இது ஆமக்கரி அரிசி கப்பல் அல்லது இந்த கிராஃபிக்ஸ் செய்யப்பட்ட இந்த எடிட் செய்யப்பட்ட புகைப்படம் அதை பற்றி மட்டுமே சொல்ல, ரொம்ப சமீபத்தில் அவர் பிரபாகரனை பற்றி ஒரு பொய் சொன்னார். என்ன பொய் அப்படின்னா, அவர் வந்து கல்லூரி மாணவர்களோட சீமான் கலந்துரையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்போ ஒரு மாணவன் வந்து எழுந்து கேட்கிறார், வந்து நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானால் கச்சத்தீவை நீங்கள் எப்படி மீட்பீர்கள், இது சர்வதேச நீதிமன்றத்துக்கு நீங்கள் நேரடியாக போவீர்களா அல்லது மத்திய அரசின் வழியாக போவீர்களா அப்படின்னு கேட்குறப்ப சீமான் என்ன சொல்கிறார்னா, நான் ஒரு நெய்தல் கச்சத்தீவை பற்றி அவர் சொல்ல, நெய்தல் படையை அமைத்து எல்லாருக்கும் அங்கே அந்த நெய்தல் படையில் சேர்றதுக்கு நீங்கள் கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை, நீச்சல் அடிக்க தெரிந்தால் அல்லது மீன் பிடிக்க தெரிந்தால் போதும், படகோட்ட தெரிந்தால் போதும், அவங்க எல்லாத்தையும் கையில் ஒரு கையெறி குண்டை கொடுத்து சிங்கள கடற்படை மேலே தூக்கி வீச சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல இது வந்து நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று. அப்படி ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனால் கையெறிப்பு குண்டு தயாரிப்பு துறை அப்படின்னு ஒன்று இவர் உருவாக்குவாரா அல்லது மத்திய அரசிடம் வந்து கையெறி குண்டை வாங்குவாராங்கிறதெல்லாம் விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். சீமான் எப்போதுமே இந்த மாதிரியான கற்பனாவாத தீர்வுகளைத்தான் முன்வைப்பார். நான் அதை கூட சொல்ல வரல. அந்த மேலே இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, பிரபாகரன் இருந்த வரைக்கும் மீனவர்கள் மீது யாரும் வந்து அடித்ததே கிடையாது, மீனவர்கள் மீது கை வைக்கவே கிடையாது அப்படின்னாரு. இது முழு பொய், இது ஒரு வடிகட்டிய பொய். இந்த சீமான் சொன்னது ஒரு வடிகட்டிய பொய் அப்படிங்கிறதுக்கு பெரியாருடைய நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களையோ அல்லது அடிமையான புத்தகங்களோ படிக்க வேண்டியதில்லை, டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும். விடுதலை புலிகளும் பிரபாகரனும் இருந்த காலகட்டத்தில் தான் அதிகமான மீனவர் படுகொலைகள் நடந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஏன் அதிகமான மீனவர் படுகொலைகள் நடந்திருக்குன்னா, மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்தார்கள்ங்கிறதுக்காக மட்டும் மீனவர்கள் தாக்கப்படவில்லை. புலிகளுக்கு பெட்ரோல் கடத்தினார்கள், டீசல் கடத்தினார்கள், மருந்து பொருட்கள் கடத்தினார்கள் என்கிற குற்றச்சாட்டின் பேரிலும் புலிகள் மீதான கோபத்தினாலும் இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை, யதார்த்தம். இதுக்கு ஆதாரம் வேணும், நான் தரேன், பல நியூஸ் பேப்பரில் எடுத்து வரேன். அதே மாதிரி அதுக்கு எதிரான எந்த விதமான எதிர்வினை தாக்குதல் ஆயுத தாக்குதலையும் புலிகள் நடத்தவில்லை என்பதும் உண்மை. அப்படிங்கையாவது சீமான் நிரூபிச்சுட்டாருன்னா நான் என்னுடைய கருத்துக்களை வந்து வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன். அதனால பிரபாகரனை பொறுத்த பெரியாரை பற்றி மட்டுமே சீமான் பொய்களை சொல்லவில்லை, பிரபாகரனை பற்றியுமே தொடர்ச்சியாக ஒரு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கார். இவர் என்னன்னா இப்ப வந்து என்னன்னா 2 துருவமா நிப்பாட்டார், பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் சித்தாந்தமாகவும் நிப்பாட்டார். சரி, ஓகே. பிரபாகரனுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சோசியலிச தமிழீழத்தை நோக்கி அப்படின்னு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் என்னன்னா வந்து ஜேவிபி இவர் ரோகண விஜயவீராவுடைய தலைமையிலான ஜேவிபியுடைய ஆயுத புரட்சி ஏன் தோற்று போனது அப்படிங்கிறத விரிவாக வந்து அவங்க வந்து விமர்சிக்கிறாங்க. விமர்சிச்சுட்டு எங்களுடைய தலைமையில் ஒரு ஆயுத போராட்டம் நடத்தி சோசியலிச தமிழீழத்தை அமைப்பது தான் எங்களுடைய நோக்கம், இதுதான் பிரபாகரனுடைய விடுதலை புலிகளுடைய சித்தாந்தம். இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன? நீங்கள் ஆயுத போராட்ட இயக்கமா? கிடையாது. இன்னைக்கு உருட்டுக்கட்ட வச்சிருந்தீங்க வீட்டில், அதனால அது ஆயுத போராட்ட இயக்கம் கிடையாது. சோசியலிச தமிழீழம் மாதிரி சோசியலிச தனி தமிழ்நாடு கேட்க போறீங்களா? அதுவும் கிடையாது. நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுறதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்களுக்கு தேசிய இனம்னா என்ன, சுயநிர்ணய உரிமைனா என்ன அப்படிங்கிறத பற்றிய ஸ்டாலினுடைய வரையறைகள் பற்றியோ அல்லது மற்ற எதை பற்றியுமே அவங்க பேசலை. அவங்க வந்து அதிமுக மாதிரியான ஒரு மாநில கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதிமுகவுடைய கட்சியோட பேரில் அகில இந்திய அதிமுகன்னு பேர் இருக்குதே தவிர அது ஒரு அகில இந்திய கட்சி அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அங்கே கூட கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு கிளை இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. பிரபாகரனுடைய சித்தாந்தத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் வந்து சீமானுடைய கூற்றின்படியே சொல்கிறேன். வந்து சீமான் வந்து இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் ஆகப்பட்டதாக ஒரு சர்ச்சையாகுது இல்லையா, இது முதலாக ஆனந்தவகனுடைய அட்டப்படத்தில் நான் அப்போ அந்த ஆனந்தவகனில் தான் வேலையில் இருந்தேன். நான் ஆனந்தவகனில் சீமானுடைய பேட்டி வந்து வருது, இன்றைக்கி கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவர் பிரபாகரனை சந்தித்ததை பற்றி பேசுகிற போது அவர் வந்து இன்னைக்கு சொல்கிற மாதிரியான ஒரு முழு கதையை சொல்ல, அந்த கதையின் ஒரு பகுதி தான் அவர் சொல்கிறார். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். சீமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து பிரபாகரனை போய் சந்திக்கிறப்ப அவர் வந்து பிரபாகரன்கிட்ட கடவுள் மறுப்பு பற்றியெல்லாம் பேசினார், நாத்திகத்தை பற்றியெல்லாம் பேசினார். ஏன் என்கிட்ட இதை பற்றி தலைவர் பேசுகிறான்னு நான் யோசிச்சப்ப, நான் போகிறப்ப வந்து ஒரு கரும்புலி ஒருத்தங்க வந்து கையில் வந்து கயிறு கட்டியிருந்தாங்க. அப்போ நான் போய் சொன்னேன், வந்து நீங்கள் வந்து தற்கொலைப்படையாக வந்து சாக போகிறீங்க, உங்களுக்கு ஆயிலே நீட்டிப்புங்கிற நம்பிக்கையே இருக்கக்கூடாது, ஆனால் ஆயில் நீட்டிக்கணும் நீங்கள் வந்து கயிறு கட்டிருக்கீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். இது எப்படியோ தலைவருடைய காதுகளுக்கு வந்து எட்டி விட்டது
அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சீமானன் என்ன சொன்னார்னா நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவனாகத்தான் இருந்தேன். ஆல்பர்ட் துரையப்பா கொலை செய்ய போனப்ப அவர் கிருஷ்ணரை கும்பிட்டு இருந்தாரு. அப்ப நான் கொலை செய்யறப்ப நானே ஒரு கிருஷ்ணனாக மாறி அநீதிக்கு எதிராக அவதரித்து விட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கு பிறகு நான் பழனிமலை கோயிலுக்கெல்லாம் நான் போனேன். ஆனால் அதற்கு பிறகு கேர்னல் கிட்டுவனுடைய மரணத்துக்கு பிறகு எனக்கு கடவுள் நம்பிக்கை என்பதை போய்விட்டது, நான் முழு நாத்திகராகி விட்டேன் அப்படின்னு பிரபாகரன் சொன்னதாக சீமான் தான் ஆனந்தகுணன் பேட்டியில தெரிவித்திருக்கிறார். அவர் யாரையெல்லாம் நிராகரித்திருக்கிறார்னா, சீமான் முப்பாட்டன் முருகன் தூக்கிட்டு வந்து வரக்கூடிய பழனிமலை முருகனையும் மாயோன் என்று சீமான் தூக்கி கொண்டு வரக்கூடிய அந்த கிருஷ்ணனையும் நிராகரித்து விட்டு முழு நாத்திகரானான் என்று சொல்லி பிரபாகரன் சொல்லுகிறார். நீங்க சொல்லலாம், இப்ப விடுதலை புலி பிரபாகரனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கலாம். விடுதலை புலிகள் அவங்க ஒரு நாத்திக இயக்கம் அவர் திணிக்கலையே சொல்லலாம், திணிக்கவில்லை தான். ஆனால் அதே நேரத்தில் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அவர் கடற்புலிகள் வைத்திருந்தார், கரும்புலிகள் வைத்திருந்தார், வான் புலிகள் வைத்திருந்தார். ஆனால் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்துட்டு போய் ஆடக்கூடிய காவடி அணின்னு ஒன்று வைக்கல. ஆனால் சீமான் வைத்திருக்கிறார். அப்ப பிரபாகரனுடைய சித்தாந்தம் என்பதற்கும் சீமானுடைய சித்தாந்தம் என்பதற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ரெண்டாவது ஒரு விஷயம், இப்ப இவங்க வைக்கக்கூடிய தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல இவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, திராவிடத்திற்கு எதிராக நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறோம். இன்னொன்று தெலுங்கு பேசக்கூடிய, மலையாளம் பேசக்கூடிய, கன்னடம் பேசக்கூடிய எதிர்க்கிறோம், தமிழ் பேசக்கூடிய ஜாதிகள் தான் தமிழர்கள். இதை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டாரா? இல்ல நான் முடிச்சிடறேன் நான். சரி, நான் வரேன், அடுத்த சுற்று வரேன், முடிக்கணும். அப்படின்னா பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகள் என்பவர்களும் திராவிடர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 1978 கீபா மாநாட்டில் அவர்கள் பங்கு பெறுகிற பொழுது 2009க்கு பிறகு திமுக ஆதரவு நிலைப்பாடு, காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு பெரியாரிய உணர்வாளர்கள் போயிட்டாங்க. அதனால முதல்ல நான் பிரபாகரனை முடிச்சிடறேன். 1978 கீபா மாநாட்டில் போறப்பே அவங்க திராவிடங்கிறத அங்கீகரிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டனி பாலசிங்கத்தினுடைய அந்த போரும் சமாதான புத்தகத்திலையுமே எழுதுறாங்க. அது மட்டுமல்ல, இப்ப வன்னியரசு ஒரு பதிவு போடுறார். வன்னியரசு ஈழத்துக்கு போற போது மார்க்சிய வகுப்பை ஈரோஸ் பாலகுமார் எடுக்கிறாரு, பெரியாரிய வகுப்பை ரமேஷ் எடுக்கிறார். அறிவு அமுதுங்கிற அவங்களுடைய புத்தக கடைகள், அதை அதனுடைய பொறுப்பாளர் கூட ரமேஷ் எடுக்கிறார். சரி, வன்னியரசு கூட போய் சொல்லலாம்னு வச்சுக்கலாம். 2002 இதுல சர்வதேச பத்திரிகை கிளிநொச்சியில் நடத்துறான்னு நினைக்கிறேன். பிரபாகரன் கிளிநொச்சியில் தான தோழர் நடத்துறாரு சர்வதேச பத்திரிகை சந்திப்பு. தாராக்கி சிவராம் தெரியும், இலங்கையுடைய புகழ்பெற்ற ஊடகவியலாளர். அவர் வெள்ளைவேன் கடத்தலால் கொலை செய்யப்படுகிறார். அவர் வெள்ளைவேன் கடத்தலால் கொலை செய்யப்பட்ட பிறகு அவருக்கு மாமனிதன் ஒரு உயரிய அங்கீகாரத்தை விடுதலை புலிகள் தருகிறார்கள். அந்த தராக்கி சிவராம புலிகள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர். 2002க்கு பிறகு அவர் புலிகள் மீதான விமர்சனத்தை மாற்றிக்கொண்டு புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வருகிறார். ஏன் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறது அவர் என்ன சொல்றேன்னா, அந்த கிளிநொச்சியில் சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்த பொழுது அவர் போறப்ப அந்த அறிவு மீது புத்தக அங்காடியை அவர் போய் பார்வையிடுறார். பார்வையிடறப்ப அங்க மார்க்சிய புத்தகங்கள், பெரியாரிய புத்தகங்கள், இன்னும் சொல்லப்போனால் விடுதலை புலிகளை விமர்சிக்கக்கூடிய சோபா சக்தியுடைய புத்தகங்கள், புதியதோர் உலகம் கோவிந்தன் அவர் ஆயுத போராட்டங்கள் எல்லாத்தையும் வச்சிருந்தார். அந்த புத்தகங்கள் எல்லாமே இருந்திருக்கிறது. அப்போ போய் பார்க்குறப்ப தான் இந்த அறிவமுது புத்தகத்தினுடைய புத்தகங்களுடைய பொறுப்பாளர் யாருன்னு பார்க்குறப்ப தான் ரமேஷ் என்கிற ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தராக்கி சிவராம் எழுதுகிறார். பெரியாரிஸ்டுகளும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்திருக்காங்க. எந்த காலகட்டத்திலையும் திராவிடத்திற்கும் பெரிய இன்னைக்கு கஜன்கிற ஒரு பேட்டி கொடுக்கிறார். எதிர் துருவம் இல்லை, திராவிடத்தையோ பெரியார் இயக்கத்தையோ அவர்கள் நிராகரிக்கவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி தெலுங்கு பேசியவர்களை அவங்க எப்பயுமே பார்த்ததில்லை. அப்படி பார்த்திருந்தால் வைகோயோ கோவை ராமகிருஷ்ணனையோ அவர்கள் அங்கீகரித்திருக்கவே மாட்டார்கள். ஆக மொத்தம் சீமானுடைய அரசியல் என்பது பிரபாகரன் அரசியல் கிடையவே கிடையாது. சீமான் பெரியாருக்கு மட்டும் எதிரி கிடையாது, சீமான் பிரபாகரனுக்கும் எதிரிதான். பேசும்.